சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதான் பார்க்க போகிறோம். கடையை அண்ணாமலை முத்துக்கிட்ட வாங்கி கொடுத்துட்றாரு. இதனால் மனோஜ் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. ரோகிணி ரொம்ப கடுப்பாக இருக்கிறாங்க. உடனே சுதாவை அனுப்புகிறாங்க. வாசுதேவன் இந்த மாதிரி நேராக நீ கடையில் போய் பேசு, அவள் பார்லர் ஏதோ வச்சுருக்காள்ல அது எங்கேன்னு விசாரிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி கொஞ்சம் தூண்டி விடு அப்படிங்கிறாங்க. சரிங்க, எப்படியாவது வீட்டில் ரணங்கள்லாம் பண்ணி விடுவோம். உங்கள்கிட்டருந்து எப்படி வாங்கி அங்கே கொடுக்கலாம், அது போக நீ தானே மூத்த மருமக, நீ தானே மூத்த பையன் கட்டியிருக்க, நீ உங்களுக்கு தானே நியாயப்படி அவர் பணம் தரணும். நீங்கள் அவர்கிட்ட சொல்லாட்டிலும் கூட அவர் வந்து செஞ்சுருக்கணும்ல. முத்தை மட்டும்தான் அவங்க பையனாக நினைக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க. ஆமாம் ஆண்டி, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து முத்தை தான் பெருசாக நினைக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்க என் மாமனாருக்கு. அதனால தான் வந்து நாங்கள் வச்ச கடையை அவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு உள் வீட்டு பணத்தை வந்து மறைச்சிருக்காங்க, அதை பின்னாடி தர போகிறாங்க. இதை வந்து பெருசாக பேசி இந்த முத்தும் மீனாவும் உங்களை போட்டு கொடுத்து வாங்கிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கரமாக ஏறுது. ஆமாம் ஆண்டி, ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இது என்ன செஞ்சு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. தெரில ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி சரி, உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸுக்கு பணம் வேணுன்னா சொல்லுங்கள், நான் தரேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே ரொம்ப நன்றி ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து பணம் தருவேன், அதான் அண்ணா உங்கள் மாமாட்ட நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து நாங்கள் ஏசி அனுப்புனதே திருப்பி அனுப்பிட்டார் முத்து. இப்போ நான் பணம் தரப்போ அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்போ நீங்கள் தெரியாமல் கூட கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ பணக்கார பொண்ணு, நீ நினச்சா நாளைக்கு நாள் தந்துடுவோம், நீ நம்பி தரலாம். ஆனால் வந்து உங்கள் நான் சம்மந்தாரர் அப்படி இந்த வீட்டுக்கு அப்படிங்கும்போது நான் சொல்லிட்டு தான் தரணும். முறையாக நான் பொருள் அனுப்பும்போது வீட்டுக்கு சொல்லாமல் தந்துட்டேன் பொருளை, அதனால் திருப்பி அனுப்பிட்டாங்க. சுருதியுமே என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என் மம்மி நீ என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, எப்படி நீ பொருள் அனுப்புன வச்சேன்னு சொல்லிட்டு சுருதி ரொம்பவே சண்டை போட்டா. இப்படிலாம் இருக்குது. அதுபோக வந்து உன் மாமனாராக இருக்கட்டும் முத்தாக இருக்கட்டும் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வீட்டில் சொல்லு, எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க, சரி ஆண்டி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜ் மனசு எப்படியாவது கலைக்கணும்னு சொல்லி வாசுதேவன் வந்து அவர் ஃபோன் நம்பரை கேட்குறாரு சுதாட்ட. சுதாவுக்கு நம்பர் கொடுக்குறாங்க. உடனே எங்கே இருக்கீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. சுருதியோட அப்பா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அங்கிள் அப்படிங்கிறாங்க. உங்களை தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் இப்போ ஒரு பார்க்கில் இருக்கேனே அப்படிங்கிறாங்க. எந்த பார்க்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் எங்கே வரேன்னு சொல்லுங்கள், அங்கே வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நான் தான் உங்களை பார்க்க வரணும். மனசே நீங்கள் ரொம்ப மனசங்கடப்பட்டுருப்பீங்க. ஆசையாக வச்ச அவங்க ஃபர்னிச்சர் கடையை உங்கள் தம்பி பிடிங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. பிடுங்களா அங்கிள், எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ பண்பாக சொல்கிறீங்க உங்கள் தம்பின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் வந்து உங்களை அண்ணனா நினைக்கானா வைக்கானா அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க. நீங்கள் சொல்லுதும் சரி தான் அங்கிள், அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பாட்ட வந்து எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டான். எங்கள் அப்பா பணத்தில் தான் நான் வந்து கடை வச்சது தெரிஞ்சிருச்சு. அதனால் எங்கள் அப்பா கோவப்பட்டு நான் கடையை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையிலும் கூட மனோஜ் வந்து நம்ம சரியாக கடையை நடத்தலை, கடைக்கு இவ்வளோ அசிங்கத்தை ஏற்படுத்திட்டோம், கடையை நம்மளால் மூடுத அளவுக்கு போயிடுச்சு, இதை வந்து அப்பா மீட்டு மறுபடியும் முத்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கவில்லை, ஒரு பார்க்கில் இருக்குன்னு சொல்கிறாரு. நேராக பார்க்குக்கே வந்துடுறாரு. உங்களை பார்க்க தான் தம்பி வந்தேன் மெனக்கிட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னால் தான் நான் வந்துருப்பேன்னா என்ன பார்க்க நீங்கள் வரணுமா அப்படிங்கிறாங்க. இப்போ இப்படி வேலையே இல்லாமல் முடங்கி பார்க்கில் வந்து உட்கார்றது மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் தம்பி தானே அப்படிங்கிறாங்க. அவனை தம்பின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் இவ்வளோ ஒரு வசதியான வீட்டில் பொண்ணை கட்டியிருக்கீங்க, உங்கள் மாமா வந்து ஏதோ ஒரு வகையில் ஜெயிலில் இருக்காருன்னு சுருதி சொன்னால் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணார், பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து அவங்கள வந்து கவுத்துட்டாங்க போல், அதனால் வந்து ஏதோ வகையில் ஒரு தப்பு பண்ணிட்டார் வச்சுட்டான்னு சொல்லி பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அவர் வெளில வந்துட்டாருன்னா கோடிக்கணக்கான சொத்து வந்து ரிலீஃப் ஆயிரும். அவர் என்னென்னு பண்ண எனக்கு தயாராக இருப்பார் அங்கிள் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதுப்பா, சுருதி எல்லாத்தையுமே A to Z சொல்லிடுவா வீட்டை பற்றி, சரியா? அதனால் எனக்கு அந்த விஷயம் எல்லாமே தெரியும், நீ கவலைப்படாதப்பா, பணம் எதுவும் வேணா சொல்லி நான் தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே சுதாட்ட சொல்லிவிட்ட மாதிரி இங்கே போடுறாங்க. அங்கிள் நீங்கள் எனக்கு அந்த உதவி மட்டும் பண்ணிங்கன்னா நான் வந்து ரோகிணி அப்பா வெளியே வந்தோன்னே அந்த பணம் நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம், இல்லைனா நாங்கள் தொழிலில் ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு நான் தந்துடுவேன், இல்லைனா அது வட்டி மாதிரி நீங்கள் தந்தாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. எப்பா நீ வட்டிலாம் தர வேண்டாம், ஒன்றுமே தர வேண்டாம், சரியா? ரோகிணி அப்பா என்றைக்கு வெளில வராரோ அன்றைக்கி வந்து பணம் தரட்டும், எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்லுத மாதிரி நீ வந்து வீட்டில் சொல்லிட்டு தான் வாங்கணும். ஏன்னா உங்கள் அப்பா அண்ணாமலை வந்து ரொம்ப நேர்மையான ஆள், அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படி இப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவார். என்கிட்டையும் பலமுறை அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அது சரி வராது. நாங்கள் எதுவுமே நினைக்காம ஏசியை உங்கள் ஹாலுக்கு மாட்டிக்கோங்க, உங்களுக்கு கடை திறக்கும் போது நல்ல ஒரு வியாபாரமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என் பொண்டாட்டியை மெனக்கட்டு அனுப்பிவிட்டு அதை வாங்க சொன்னேன். அதை அந்த ஏசியை வந்து ஹாலில் மாட்டட்டும், சுருதி அந்த வீட்டில் தான் வாழ்கிறான், நீங்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் உறவினர், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஏசியை அனுப்புனேன். ஆனால் வந்துட்டு அந்த ஏசி நாங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் பொண்டாட்டி சுதாவையும் அசிங்கப்படுத்துறதுக்காக திருப்பி அனுப்பிட்டீங்க. இது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது நான் வந்து பணம் தர்றதுக்கு பெரிய மேட்ரு கிடையாது. என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டம்மாவும் யோசனை பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். பணத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து
சுருதி அப்பா தரேன்ட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நான் வந்து அன்னைக்கே நானும் என் வீட்டம்மாவும் தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கே வந்தது இல்லையா அங்கிள் அப்படிங்கிறாங்க. உனக்காக வரேன் தம்பி, சரியா? அந்த முத்து வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பார்த்தல அந்த சபையில் வந்து என்ன கை நீட்டினாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், எனக்கு கூட அது பிடிக்கல. எங்கள் அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. நம்ம சம்மந்தாரை வந்து இப்படி பண்ணிட்டாங்களா வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு அந்த அளவு படிப்பறிவு இல்லை, அதனால் வந்து அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து வீட்டில் போய் பேசுங்க, பேசிட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தொழிலுக்கு என்ன பணம் வேணுமோ நான் தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்க்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ரோகிணியும் அவங்க ஓனர்கிட்ட லீவை சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் வந்துடுறாங்க. என்ன மனோஜ் சீக்கிரம் வந்துட்டேன், வேலை தேடிக்கினே இன்னைக்கு கிடச்சிச்சா அப்படிங்கிறாங்க. எங்கே ரோகிணி, வேலையே கிடைக்கல, அவன்கிட்ட சொன்னால் எதையும் மறைக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அந்த பார்க்கில் தான் போய் இருந்தேன், வீட்டில் நேரத்தில் வந்தால் மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே ரோகிணி வந்து கவலைப்படாத மனோஜ், எல்லாத்துக்குமே ஒரு காலம் கைகூடி வருது அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்பா வெளில வந்துட்டு வரா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவாவது லேட்டாக தான் வருவார், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பணம் கைக்கு வரப்போகுது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க. சுருதியோட அம்மா என்கிட்ட பேசினாங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், நான் வேணால் பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்கிட்டையும் சுருதி அப்பா வந்து பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்புறம் ஆசையை பாருங்கள், 2 பேருமே அவங்க நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே வீட்டில் ஏதாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்தி விடணும், ஏதாவது சண்டையை போட்டு மண்டையை உடைக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு வீட்டில் வந்து எப்பா எல்லோரையும் நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை எல்லாரையுமே கூப்பிட்டு முத்து, மீனா அங்கே வாங்க, சுருதி, ரவி இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் ஆசையாக வச்ச கடையை நீங்கள் பிடுங்கி முத்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. டேய், பிடுங்கி கொடுக்கல, உனக்கு கடையை நடத்த தெரில, தொழில் பண்ணுறோன்ட்டு அதை கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. எப்போ அந்த தொழிலில் அவன் எப்படி ஜெயிக்கிறான், எப்படி சீரழிஞ்சு போகிறான்னு நானும் பார்க்குறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இதை சொல்ல தான் கூப்பிட்டியா அப்படிங்கிறாரு முத்து. அதை சொல்ல கூப்பிடலை, உன்னால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா, ஏன் என்னால் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. டேய், அப்படி ஒன்றும் சொல்லலை, விடாமுயற்சியோட பண்ணுன்னு சொல்லி தான் அப்பாவும் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணால் காலையிலே எழுந்திரிச்சி வேலை சம்மந்தமாக யோசிக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுங்க தான் இது. நீ பார்த்த வேலையால் தான் கடையை மூடுதளவுக்கு போச்சு, அதை பல சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் வந்து கடையை திறந்து நடத்திக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வீட்டுக்கு வருமானம் அது கொடுத்துட்ருக்கு, சரியா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வருமானத்தை யார் கொடுத்துட்ருக்க, நீ தானே வச்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க. டேய், நான் நடத்துகிறேன், வீட்டுக்கு வர அப்புறம் நான் தான்டா பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க. டேய், அது சம்மந்தமாக பேசுறது தான் எல்லோரும் கூப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆகிட்டு இன்றைக்கி நிலைமையில், நான் தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்காரு, ரவியும் சிரிக்காங்க. என்னடா பிஸ்னஸ் பண்ண போகிற, பண்ண பிஸ்னஸ் இங்கே வந்துட்டு உடனே பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, உடனே பார்க்க காமெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடா, என்னை பார்க்க உங்களுக்கு எல்லாருக்கும் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் எனக்கும் கொடுத்து உதவ ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு யாரா கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏதாவது ஒரு மனைவி கம்பெனிலேருந்து லோன் தரேன் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய், நக்கல் பேசிகிட்டு இருக்காத, நையாண்டி பேசிகிட்டு இருக்காத, பணம் எனக்கு ஒரு ஆள் தரேன் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, எந்த ஆள் தரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சுருதியோட அப்பா தரேன் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, என்ன பார்த்து அவங்க அம்மா பேசுனாங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன், நீங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு வீட்டில் ஓகேன்னா சொல்லுங்கள், நான் பணம் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் இது சரி வராது, நம்ம சம்மந்தார் வீட்டில் வேணால் சரி இருக்காது, நல்லா இருக்காது, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போனி படித்த படிப்புக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எப்பா நீங்களும் தரமாட்டீங்க, நான் ஆரம்பித்த கடையும் பிடுங்கிடுவீங்க, இன்னொரு ஆள் பணம் இருந்தாலும் வாங்க விட மாட்டேங்க, அப்போ என்ன தான்ப்பா கதை, எனக்கு இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னப்பா அர்த்தம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம சம்மந்தார் தானங்க கொடுக்காங்க, அவங்க கொடுத்தா அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை, மனோஜும் தொழில் பண்ணிட்டு போட்டுமே, ஒன்றுமே படிக்காத முத்து மீனாவுமே தனியாக தொழில் பண்ணும் போது என் பையன் இவ்வளோ படிச்சிருக்கான், தொழில் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. அதானே விஜயா சவுண்டு இவ்வளோ நேரம் கேட்காம இருந்துச்சேன். இந்த பாரு, நான் ஏசி மாட்டதுக்குங்க மாட்ட விடாதுன்னு சொன்னேன், நீங்கள் சொல்லுங்க, முத்து தான் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதை முத்து சொன்னான், சரியா, ஏசியை திருப்பி அனுப்பியாச்சு. இப்படி இருக்கும்போது அவங்க பணம் வாங்கி அவங்ககிட்ட தொழில் பண்ணது வந்து நல்லா இருக்காது. அந்த சுதாவும் அந்த வாசுதேவன் எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நம்ம வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அதனால தான் அவங்க 2 பேரும் போய் மாற்றி மாற்றி இவங்கள பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இவங்க தான் பார்த்தாங்களான்னு தெரில அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்கு பார்க்கணும், எங்கள் மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்குது, நாங்கள் நல்லா வரணும்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, சிந்தனை இருக்குது, அதனால் வந்து எங்களை பார்த்துருக்காங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள், எங்களை வந்து பார்க்கணும் அவசியமே கிடையாதுல்ல அப்படி இப்படிங்கிறாங்க. அதான் எனக்கும் தெரில எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் இருக்குது சுருதி அப்பாவுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அங்கிள் இப்படி பேசுகிறாரு முத்து, எங்கள் அப்பா வந்து நல்ல எண்ணத்தில் தானே போய் பார்த்துருக்காரு, எங்கள் அப்பாட்டையோ எங்கள் அம்மாட்டையோ ரோகிணியோ மனோஜோ கேட்கல, அவங்க இங்கே நடக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, சரி ரைட்டு நீங்கள் தொழில் இல்லாமல் இருக்கீங்க, ஏதாவது தொழில் பண்ணுங்கள், பணத்தை வேணால் வாங்கிக்கிடுங்க, அது உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அங்கிள் இருக்குது, நீங்கள் தானே சொன்னீங்க எதனாலும் வீட்டில் சொல்லிவிட்டு வாங்கணும்னு சொல்லிவிட்டு அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறதுலாம் சரி தான் சுருதி,
இன்றைக்கி நிலமையில வந்து அவங்க பண்ணுறது வந்து வேறு மாதிரி தெரியுது. அதனால் அவங்ககிட்ட வாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஏங்க பிழைக்க தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. நான் என்ன பிழைக்க தெரியாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. காசு சும்மா தரேங்கிறாங்க, வட்டிக்கோ எதுக்கோ கிடையாது, சும்மா தான் தர போகிறாங்க. அதை வாங்கி தொழில் பண்ணதுக்கு என்ன செய்யுது மனோஜ், அதுக்காண்டி வேலைக்கே போகாமல் இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அது அவன் சௌகரியம், அவங்க பொண்டாட்டி சௌகரியம் சரியா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் ஒன்றும் கெட்டு போக போகிறதில்ல, அவன் பொண்டாட்டி சொந்தமாக வந்து பார்லர் வச்சுருக்கா, அதில் உட்காந்து கல்லால் உட்காந்து கூட அவன் சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்டா சிரிக்கிற, உனக்கே ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது, அந்த கடையை நீ தூர போனால் அவன் பொண்டாட்டி கல்லால் இருக்கா, அப்படி இருக்கும்போது ரோகிணி தூர போனால் அவன் கல்லால் வந்து மனோஜ் இருக்க மாட்டானோ, அவளும் சொந்தமாக பார்லர் வச்சுருக்க தான் செய்தா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சொந்தமாக பார்லர் வச்சா போய் கல்லால் போய் இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து தயவுசெய்து சும்மா இருடா, ஏற்கனவே ஓவராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவர்கிட்ட வாங்க தான் போகிறேன், அங்கிள்கிட்ட பணம் வாங்க தான் போகிறேன், யார் தடுத்தாலும் நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும், என்ன இந்த கூட்டு குடும்ப முடிவை நீ தாண்டி ஒரு முடிவு எடுப்ப அப்படின்னா இந்த வீட்டு விட்டு நீ போயிரு அப்படிங்கிறாங்க. அங்கிள் நாங்கள் தொழில் பண்ணதுக்கு வெளியே போனால் தான் முடியும்னா வெளியே போகிறதுக்கும் தயாராக இருக்கேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி பேசுகிற வைக்கிற அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காத, ஒரு லெவலுக்கு மேலே போனால் அசிங்கம் சரியா, நம்ம சம்மந்தார் வீட்டில் அவங்க பணம் வாங்கி இது பண்ணதுக்கு அது நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. எப்போ அந்த வாசுதேவன் வந்து நம்ம வீட்டில் கலகம் ஏற்படுத்தி தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு வச்சுட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதா, இவங்களுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்கு சரியான அப்போ வந்து ரூம்பை பார்த்து போயிடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீ ஸ்ருதி இருக்கும்போது எப்படி முத்து இப்படி பேசுவ இப்போ அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறாங்க. பணம் வேண்டாம்னா வேண்டான்னு அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதானே, இவன் அந்த நேரத்தில் தான் பேசி அனுப்பியிருக்கலாமே, இதை கொண்டு ஏன் அவங்க வீட்டில் சொல்லணும், ஏன் அண்ணியும் மனோஜ் நீ இது சத்தம் போட வேண்டியதானே, ஸ்ருதி அப்பாவை சொல்லுதா அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டியோட அப்பாவை சொன்னோன்னு உனக்கு ஏறுது என்னடே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏற தான் செய்யும், உன் மச்சினனையோ மீனா அண்ணியோட குடும்பத்தில் யாராவது பேசுகிறோம் உனக்கு ஏறாதா அப்படிங்கிறாங்க. அதில் நியாயமாக இருந்துச்சுன்னா நான் சத்தனாம தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ரவி, என் வீட்டுக்காரர் சொன்னதில் என்ன தப்பு, அவர் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தான் ஒவ்வொரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. என் வீட்டுக்காரர் வந்து பொதுவில் தான் பேசுகிறாரு, முன்னாடி மாதிரி அந்த ஏசியை அனுப்பிடல வச்சிடல. மாமாட்ட சொல்கிறாங்க, மாமாக்கிட்ட தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு. மாமா ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கலாம் வேண்டாமாங்கிறது மாமாவோட முடிவு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி அவர் கருத்தை தான் சொல்கிறாரு, யார் மனசையும் கஷ்டப்படுத்துன்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னடி உனக்கு வாய் ரொம்ப நீளுது அப்படிங்கிறாங்க மீனாவை. ஆமாத்த, என் புருஷனை யாரும் குறைச்சேன்னா வாய் நீள தான் செய்யும், இதோட நீள தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், உன் புருஷன் வந்து எவ்வளோ நாள் தான் நான் சப்போர்ட் பண்ணுவான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, கடைசி காலத்து வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவார், அதில் மாற்றிக்கிறதே இல்லை. உங்கள் புருஷன் யாரும் நம்புகிறவங்கள வந்து கைவிட மாட்டார். அது போக என் மேலே 1000 கோபம் அவருக்கு இருக்கும், அவரு மேலே 1000 கோபம் இருக்கும். அது 5 நிமிஷம் கூட எங்களுக்கு தாங்காது, நாங்கள் எங்களை இதை பார்த்துக்குறோம். இப்போ வந்து பணம் வாங்கக்கூடாதுன்னு மாமா சொல்கிறாங்க. இப்போ உங்கள் மகனும் உங்கள் மருமகளும் என்ன சொல்கிறாங்க அதை கேளுங்கத்த அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீ அவர்கிட்ட பணம் வாங்கடா, வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. விஜயா, என் சொல்லுக்கு மீறி ஒரு சொல்லு இந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீ மனோஜ் ரோகிணி வெளில போயிருங்க, ஒரு வீடு எடுத்துக்காங்க, அங்கே போய் இருங்க, அவர்கிட்ட பணத்தை வாங்க, தொழில் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அது உங்கள் சௌகரியம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ், நீ தொழில் பண்ணுடா, தனியாக வீடு பாருடா, நம்ம போயிடுவோம்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போவுமே வெளியே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா அவன் வந்து தனியாக தொழில் பண்ணி ஜெயிக்க போகிறதும் இல்லை, தனியாக ஒரு வீடு பார்க்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, வித்தியா இருந்த வீடை வித்தியா காலி பண்ணிட்டா, அந்த வீடு சும்மா தான் இருக்குது, அந்த வீட்டிலே போய் இருக்கலாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி, எப்பா அவங்களுக்கு போண்டாம்பா, இவ்வளோ நேரத்துக்கு போனால் நல்லா இருக்காதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நம்மளும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அம்மாவையும் அவங்களையும், அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, என்னடா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. முத்து, நீனும் அண்ணியும் சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், அவங்க போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் போகலாங்க, ஆனால் ஒன்று நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னா நாங்கள் சொல்லுறது நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ வந்து இந்த வீட்டுக்கு எதிராக வேலை பார்த்த மாதிரி இருக்குது விஜயா, ஏன்னா இந்த வீட்டு முடிவுக்கு நீ எதிராக இருந்த அப்படின்னா நீ இந்த வீட்டு விட்டு போயிரு தயவுசெய்து அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும், 4 பேர் முன்னாடி மரியாதை அனுப்பணும்னா இந்த வீட்டில் இருந்தால் சரி வராது, நாங்கள் தனியாகவே போயிடுறோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நானும் வரேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வித்யா வீட்டில் இருக்காங்க. வித்யா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நான் இருக்கேன், நீ உங்கள் மாமியாரோட வந்துட்ட அப்படிங்கிறாங்க. இல்லடி, ஒரு ஃப்ளோவில் சொல்லிவிட்டேன், இந்த வீட்டை விட்டு நீ வந்து காலி பண்ணி போயிட்ட, வேறு வீடு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டேன், நீ வந்து அந்த வீடு பிடிக்காம இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனால் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, வேறு வீடு பார்த்தா அந்த வீடு செட் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், 2 நாள் பொறுத்து போனால் அந்த வீட்டுக்கு வேறு வீடு ஏதாவது பார்த்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிடி, நீ பார்த்து போனாலும் சரி தான், இல்லை நாங்கள் பார்த்து போனாலும் சரி தான், ஏன்னா தற்சமயத்தில் நாங்கள் இருந்துக்கிறேன்டி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க, என்ன நீ வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்னால் நீ இப்போ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற. அம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உன் லெவலுக்கு ஏற்றால பழகு ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் மருமகள் லெவலுக்கு ஏற்றால தான் பழக சொல்லுவீங்களா, ரைட் இது வீடு ஏன் வீடு ஆண்டி, நீங்கள் வேறு வீடு வேணால் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன வித்தியா அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு உங்கள் அத்தை எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை,
கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஒரு 2 நாள் கழித்து வேறு வீடு பார்த்து போயிடுவா அப்படிங்கிறாங்க. சரி சரி 2 நாள் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ஏசி இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே தற்சமயத்துக்கு ஏசி இல்லை, நாளைக்கு ரெடி பண்ணிவிடுவோம் அத்தை அப்படிங்கிறாங்க. சரி சரி சீக்கிரம் ரெடி பண்ணுமா, ஏசியிலே தூங்கி பழகிட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே ஹாலில் உட்காந்துருக்காங்க. மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பயங்கரமாக வேக்கு. வித்யா சொல்கிறாங்க, நம்மலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், உன் புருஷனுக்கும் மாமியாருக்கும் ஏசி இல்லாமல் கொஞ்சம் நேரம் இருக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கேருந்து நேராக ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ஆண்டி நாங்கள் வந்து வீட்டில் இருந்து சண்டையை போட்டு நாங்கள் தண்ணி கொடுத்துன்னு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தானாடி நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாம்மா சரி 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 நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா, என்னம்மா சொன்னேன் வீட்டில் கேட்க தானம்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. யார், அண்ணாமலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் சம்பந்தார் தான் சொன்னார், நம்ம சம்மந்தம் பண்ணவங்க வீட்டில் வந்து பணம் வாங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நாங்கள் அப்படி இருக்க முடியாதுல்ல ஆண்டி, எங்களுக்கும் ஏதாவது தொழில் வேணும்ல அப்படிங்கிறேன். அங்கே உடனே நீ பார்லர் வச்சுருக்கம்மா, உன் புருஷனுக்கு ஏதாவது தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி இன்னொரு பிரான்ச் ஒன்று வைக்கலான்னு இருக்கேன், எனக்கு பார்லர் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க. அதே மாதிரி மனோஜ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு 30 லட்ச ரூபா கொடுங்க, 40 லட்ச ரூபா கொடுங்க, நாங்கள் வட்டி முதலமாக தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வட்டியும் தர வேண்டாம் ஒன்றும் தர வேண்டாம், எங்களுக்கு வந்து ஓவராக வரவு செலவு பண்ணிட்டோம், அதனால் பேங்க்கில் போய் 40 லட்ச ரூபா எடுத்துகிட்டு உனக்கு பேசுகிறோமா அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை வச்சிடுறாங்க. ஏங்க நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு சுதா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம போய் சொன்னோம்ல மனோஜும் அவங்க பொண்டாட்டியும் வீட்டில் போய் ஏதாவது சண்டை போட்டுருவாங்க போல், வீட்டு விட்டு அண்ணாமலை அனுப்பிட்டாராம், இந்த விஜயாவும் அண்ணாமலையும் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும்போது எவ்வளோ இன்பமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு இருக்கார் வாசுதேவன். ஆமாங்க எனக்கும் ரொம்ப இன்பமாக இருக்குது, ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம பணம் தரேன்னு சொன்னோம், பேரளவில் தான் சொன்னோம், அவங்க உண்மையிலே இதை நம்பிக்கிட்டு பணம் கேட்குறாங்க, என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் ஓவர் வசூல் பண்ணிட்டோம், அதனால் கையில் காசு இல்லை, பேங்க்கில் எடுத்து தான் தரணும் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படி தானே, பேங்க்லேருந்து பணம் எடுக்க முடியாதான், ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் ஓட்டு, அவங்க பாட்டில் வாடகை வீட்டில் இருக்கட்டும் சரியா, வேறு வழியே இல்லாமல் முட்டி மோதி மறுபடியும் அங்கே போவாங்க. அங்கே போனான்னா தனியாக புறன்ட்டு போனீங்க, இங்கேயே வந்தீங்கன்னு சொல்லி முத்து கேட்பான். நீ 2-3 நாளைக்கு ஃபோனை எடுக்காத, சுருதி ஃபோன் பண்ணால் மட்டும் எடு, மற்றபடி இவங்களுக்கு ஃபோனை எடுக்காத, முட்டி மோதி விரட்டும், அந்த விஜயாவுக்கு பணம் ஆசையில் கிடக்கா, அதனால தான் கூட வந்திருக்கா அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வித்யா வேறு வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே ஏசி வாங்கிறதுக்கு இங்கே காசு இல்லை. அப்போ வித்யாட்ட காசு கேட்குறாங்க. ஏண்டி நான் இருக்க வீட்டையும் பிடிங்கிட்டு விட்டீங்க, இப்போ ஏசி மாட்டுறதுக்கு என்கிட்ட துட்டு கட்ட நான் என்னடி செய்வேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட காசு இருந்தாலும் சரி தான், என் கடன் வாங்கினாலும் சரி தான், உன் மாமியார் ஏசி போட்டுருக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் டி எப்படியாவது தாடி அப்படிங்கிறாங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறாங்க. உடனே 2 ரூமுக்கும் ஏசி மாட்டுறாங்க. இப்போ தாம்மா இருக்கிறது மாதிரி இருக்குது, சுருதியோட அம்மா என்னம்மா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பேங்க்கு போய் பேசுகிறேன்னாங்க, அதுக்கப்புறம் பேசலை, நான் நாளைக்கு பேசுகிறேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. விட்றாதம்மா அப்படியே பேசு, அவங்ககிட்ட பல கோடி ரூபா இருக்குது, நீனும் பெரிய கோடீஸ்வரி அவங்களும் பெரிய கோடீஸ்வரங்க, 2 பேரும் பார்ட்னராக கூட தொழில் பண்ணலாம், அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தானே வாழ வைப்பார், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பயங்கரமாக பண்ணலாம், சுருதியை நம்ம லெவன்க்கு இழுத்துக்கலாம், இந்த முத்து மீனாவையும் வந்து திராட்டில் விட்டுறலாம், அந்த கடையை கூட வந்து நம்ம என் வீட்டுக்கார்ட்ட நைஸாக பேசி அது வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்காரர் சொன்னால் கடையை கொடுன்னா அவன் கொடுத்துருவான், இன்றைக்கி நிலைமைக்கு முத்து மீனாவும் பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரர் இருக்கார், அது ரொம்ப காலம் ஓடாது, அதை எப்படி கவர் பண்ணி இழுக்கணும்னு எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க, ரைட்டு நம்ம பிஸ்னஸும் பண்ணுவோம், இந்த கடையும் இழுப்போம், எல்லாமே நம்ம அந்த சொத்தை நம்ம கைக்கு வர்றதுக்கு பார்ப்போம். சுருதியோட அம்மா வந்து நம்மகிட்ட வட்டிக்கு வாங்க போகிறதில்ல சரியா, தொழில் பண்ணி ஜெயிக்கிற அன்றைக்கி நம்ம கொடுக்கலனாலும் அவங்க பெருசாக கேட்க மாட்டாங்க, அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது சரியா, இது ஒரு பணமே அவங்களுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. இந்த பிரச்சனையாக நம்மளுக்கு இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் வாங்கி நம்ம ஒரு பார்லர் வச்சுருவோம், மனோஜுக்கும் இதே மாதிரி ஃபர்னிச்சர் கடை எங்கேயாவது பார்த்து வச்சுருவோம். அந்த முத்துக்கு போட்டியாக தொழில் பண்ணி ஜெயிக்கவும் செய்யணும், அதே போக அந்த மீனாட்ட நான் யாருன்னு காட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையிலே பார்லர் போகிறாங்க. அப்போ பார்லர் ஒன்று சொல்கிறாங்க, என்னம்மா நீ தனியாக தொழில் பண்ண போகிறான் புருஷன், அதனால் வேலைக்கு வர மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ ரெகுலராக வந்துட்டுருக்க, உனக்கு பதிலாக வேறு ஆளை போட்டாச்சுமா, நீ வேறு எங்கேயும் வேலை பாருமா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் என் வீட்டுக்காரர் இப்போ கடை இல்லை அப்படி அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல சொல்ல வேண்டியதுனம்மா, உங்கள் இடத்துல வந்து வேறு ஆளை போட்டாச்சு, நீ வேறு எதுவும் கடை இருந்தால் பாருமா அப்படிங்கிறாங்க. இங்கே வேலை இல்லாமல் வீட்டில் வந்து இருக்காங்க, என்ன ரோகிணி நேரத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எங்களுக்கு வந்து பார்லர் வச்சுருக்கவங்களாம் ஒரு சங்கம் இருக்குது, அதில் அந்த மீட்டிங் கலந்துட்டு இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் படுத்து கிடந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. மனோஜ் எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போ தான் நினைக்காங்க, மனோஜும் வேலைக்கே போகல, ஆன்ட்டிக்கும் வருமானம் கிடையாது, எனக்கும் வருமானம் கிடையாதுன்னா எப்படி இந்த வீட்டு வாடகை கொடுக்குறது, எப்படி இந்த ஏசி கரண்ட் பில் கட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. சரி நம்ம இப்போ ஆன்ட்டிக்கு ஃபோன் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க ரோகிணி அடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சைலண்டில் போட்டு அவங்க பாட்டில் சாப்பிட்றாங்க. சுதா ஃபோன் வருதில்ல, ஃபோன் எடு அப்படிங்கிறாங்க. ஏங்க ரோகிணி தான் அடிக்க அப்படிங்கிறாங்க. ஃபோன் எடுக்காத,
படாப்படுது அப்படிங்கிறாங்க. என் ஃபோனே எடுக்காமல் சும்மா சும்மா சைலண்டில் போட்டு அப்படியே இருக்கிறாங்க. வேறு நம்பர்லேருந்து அடிக்கிறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே ரோகிணி சவுண்டு தான் அப்படிங்கிறாங்க. டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படி வை அப்படிங்கிறாங்க. யார் பேசுனீங்கன்னே தெரியல, என் செல்ஃபோனில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, டவரே கிடைக்கல அப்படி இப்படிங்கிறாங்க. ஓ ஆன்ட்டி செல்ஃபோனில் வந்து டவரில் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. 2 3 நாளாக ஃபோன் அடிக்கிறாங்க. சுதா அதே மாதிரி எடுக்கல. இங்கே வாசுதேவனுக்கு பயங்கர சந்தோஷம். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சரி நம்ம ஆன்ட்டி போய் மறுநாள் போய் நம்ம காலைல போய் நேரில் பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ வந்து விஜயா கேட்குறாங்க, என்னம்மா சமந்தார் ஃபோன் எடுத்தாங்களா அப்படின்னு. எடுக்கல ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஃபோன் எடுக்கல, அப்போ பணம் தர மாட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி, அவங்க ஃபோன் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், இல்லைன்னா அவங்க தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, பணம் எவ்வளோ கேட்டிருக்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு 30 லட்சமும் எனக்கு ஒரு 10 லட்சமும் கேட்டிருக்கேன், உனக்கு எதுக்கு ரோகிணி அப்படிங்கிறாங்க. நான் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடு, நானும் ஒரு ஃபர்னிச்சர் கடை, அடுத்தாப்புல இன்னொரு ஃபர்னிச்சர் கடை வைப்போம், அந்த முத்தை வந்து ஓவர்டேக் பண்ணி நம்ம ஜெயிச்சிருவோம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், இன்னுமே வந்து பழைய மாதிரி தூங்காதுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இன்னும் நான் தூங்கவே மாட்டேன், இன்னும் என்னுடைய வெற்றியை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும் மனோஜ் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க. ரோகிணியும் மனோஜையும் பார்த்து ரொம்பவே பூரிப்படைகிறாங்க. விஜயா, நம்ம தனி கொடுத்துன்னு வந்தோம், அவர் நம்மளை நினைக்கவே இல்லை, ஆனால் வந்து மனோஜ் கண்டிப்பாக ஜெயிப்பான், நான் தனியாக வந்ததுக்கு ஒரு வீம்பில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் ரொம்பவே போர் அடிக்கி ரோகிணி சொல்கிறாங்க, அத்தா கொஞ்சம் சமைங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நானாக சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, நான் தான் வேலைக்கு போகிறோம்ல, நீங்கள் தானே சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆகா, தனி கொடுத்தா வந்து தப்பாக போச்சு, நம்மளாம் சமைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இன்றைக்கி ஒரு நாள் கடையில் ஆர்டர் பண்ணுங்களேன், நாளையிலேருந்து சமைக்கேன் அப்படின்னு சொல்லி தப்பிக்காங்க. நாளைக்கு எப்படியாவது இவங்க 2 பேரும் பேசி வீட்டுக்கு கூட்டி போயிடுவோமா, லோன் வாங்கின பிறகு ஏன் நம்ம தனியாக இருக்கணும், லோன் வாங்கின பிறகு தொழில் பண்ணட்டும், எப்படியாவது பேசி வீட்டுக்குள்ளே 2 பேரையும் எடுத்துட வேண்டியதான், நம்மளும் போயிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே சுதா லோனே கொடுக்க போகிறது கிடையாது. இப்படியா இருக்கையில் காலையிலே மனோஜும் ரோகிணியும் வந்து நேராக வாசுதேவன் வீட்டுக்கு போகிறாங்க. உடனே வாசலில் இருக்க கேமராவை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே வாட்ச்மேனுக்கு ஃபோன் அடிக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் உள்ளே இல்லை, கேரளா வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து அவங்க சுதா மேடத்தோட ரிலேட்டிவ் தான், பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க கேரளா போயிட்டாங்களா, அங்கே ஏதோ ஃபங்க்ஷனில், அவங்களுக்கு ஃபோன் அடித்தா கூட ரீச் ஆக மாட்டேங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா, அதான் ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வாட்ச்மேன்ட்டு கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க அப்படிங்கிற. நீங்கள் சொன்னதே சொல்லிட்டு மேடம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் அப்படிங்கிறாங்க. உடனே வெளில பொண்ணுங்க நம்மளை தேடி அலைகிறாங்க, நம்ம கேரளா போய்ட்டு 1 வாரம் கழித்து தான் வரோன்னு சொல்லியிருக்கோம் அங்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர், 1 வாரம் மட்டும் கண்ணில் படவே படாத, அவங்க வாட்டில் இரு, 1 வாரம் கழித்து மறுபடியும் வருவாங்க, இதே மாதிரி டக்காலிட்டி அடித்து மாதக்கணக்கில் அலைய விட்டுடலாம், அங்கே சாப்பாட்டுக்கு வழி இருக்காது சரியா, அதுக்கப்புறம் வழிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் தான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்காளா அப்படிங்கிறாங்க. விசாரித்து பார்த்தேன் சுதா, சொந்தமாக பார்லர் இல்லையா, பார்லர் வேலை தான் பார்க்கலாம், அதுவும் வேலையை விட்டு நின்ட்டாலாம் அப்படிங்கிற. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுதா, ஆமாம், இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர இன்பமாக இருக்குது சரியா. இப்போ வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தான் எனக்கு உறுத்திக்கிட்டு இருக்குது. அந்த அண்ணாமலை தான் மகன்கிட்ட வந்து அந்த கடையை மாற்றி கொடுத்துருக்கான் முத்துக்கிட்ட, அவன் நடத்துகிறான், அந்த கடையும் ஒரு லாக் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோயேன், ரொம்ப இன்பமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்து கடைக்கு பரசு போகிறாரு. கடையை பார்க்குறாரு. முத்து, சூப்பராக கடையை வச்சுருக்க, நல்லா வியாபாரம் ஆகுதாப்பா அப்படிங்க. நல்லா ஆகுது அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா போட்டாவை தலைமாட்டில் வச்சுருக்கப்பா, மனோஜ் கடை வச்சுருக்கும்போது கூட உங்கள் அப்பா போட்டோ கொண்டு வைக்கல, அவங்க மூதாதையர் போட்டாலும் தாத்தா போட்டாலும் வச்சுருக்க, பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மூதாதையர் இல்லாமல் நம்ம வரலாம் மாமா, அதனால தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே தம்பி, உன் அன்பு யாருக்கும் வராது, அதான் வந்து நீ நல்ல மனசு தான்ப்பா, கடை உனக்கு வந்திருக்கு. அதே மாதிரி முத்துக்கு ஏதாவது செய்யணும்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி உனக்கு அமைஞ்சிட்டு, அண்ணாமலை பணத்துலேருந்து உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சாரு, அதை தூக்கிட்டு மனோஜ் ஓடணும், அதையும் நீ கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து ஒரு பொருளாகிட்ட, இன்றைக்கி வீட்டுக்கும் ஒரு உழைப்பாகிட்ட, உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், எங்கள் அப்பாவுக்கு நான் பிறந்ததுக்கு தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. உண்மை தான், அண்ணாமலை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. அண்ணாமலை எனக்கு வயசுக்கு 2 வயசுக்கு மூத்தாலும் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அண்ணாமலை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உயிர் நண்பன்னா அப்படி ஒரு நண்பன் கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் அவங்க அப்பாங்கிட்ட வந்து வாசுதேவன் எப்படிலாம் நடந்தாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, மனோஜ் ஒரு பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு கடையை முடிஞ்சு சீல் வச்சாங்களே. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு பார்க்கில் பேசிகிட்டு இருந்தார். அப்போ வாசுதேவனும் பொண்டாட்டி வந்து வாசுதேவன் சொன்னார், இந்த மாதிரி உன் கடை இப்படி ஆயிடுச்சாமான்னு சொல்லி சிரிச்சார். உடனே அண்ணாமலை சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், சட்டப்படி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லும்போது, என் காலில் வேணால் அவ்வளோ அண்ணாமலை 10 நிமிஷத்தில் வந்து எல்லா கதையும் ஓகே பண்ணி விட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சொன்னார், அப்படி ஒரு கதை வேணும்னா எனக்கு வாழ்நாள்லே வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அதனால் அண்ணாமலை வந்து சட்ட போராட்டம் பண்ணி இந்த கடையை உனக்கு வாங்கி தந்திருக்கான்பா, இந்த கடையை நல்ல மாதிரி பார்த்துக்கோப்பா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவை இப்படிலாம் பண்ணியிருக்கான அந்த வாசுதேவன் சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ரத்தம் கொதிக்கி. உடனே முத்து,
முத்து, தயவுசெய்து நீ கோவப்படாத. நீ கோவப்படணுங்கிறதுக்காக சொல்லலப்பா. இப்படிலாம் நடந்திருக்கு. உங்கள் அப்பாவை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த வாசுதேவன் இப்படிலாம் பண்ணான். ஆனால் வந்து நீ வந்து அவனுக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக இதில் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அங்கிள். முன்னாடி வந்து இதில் லாபம் வரல லாபம் வரணும்னு மனைவி சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ நல்ல லாபம் வருது. காலைல 6 மணிக்கே திறந்துருவேன். நைட்டு 10 மணிக்கு தான் கிடைக்கும். ஏன்னா என் காரில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பொருள்லாம் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கேன். அது போக ஒரு ஆட்டோவும் வாங்கியிருக்கோம் கடைக்காகவே. இவ்வளோ இதுவுமே இந்த பொழைப்பில் தான் பண்ணியிருக்காங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து, நல்லா பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, எனக்கு ஏதாவது பொருள் வேணுமே அப்படிங்கிறாங்க. பாருங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. நான் ஏதாவது பொருள் வேணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி கழிச்சு பார்க்குறாரு. இந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. இது 18,500 அங்கே வருது அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நான் 18,500 தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், அசல் 17,000 தான், நீங்கள் அசல் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, உனக்கும் இதனால் வருமானம் வரணும், என் பிள்ளை மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரேட்டு கொடுத்து அந்த இதை வாங்குறாரு. உடனே கம்பெனி ஆட்டோவிலேயே கொண்டு இறக்குறாங்க. டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தான் அங்கிள் அப்படிங்கிறாங்க. இறக்கி வச்சுட்டு வராங்க. உடனே நீங்கள் நல்லா வரணும்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அங்கிள், உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த ஆட்டோவில் பொருள் இறக்கிட்டு அப்போது ஆட்டோவை எடுக்க போகிறாரு. வாசுதேவன் எதிர்த்தாப்புல வராரு. ஓ, நீ நான் தொழிலில் ஏதாவது டேமேஜ் பண்ணலான்னு பார்த்தா நீ வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை காரை வச்சு இடிக்காரு. இடித்த உடனே யார் இடிக்கடான்னு பார்க்குறோன்னே வாசுதேவன் இதை பார்த்தோன்னு ரொம்ப கடுப்பாயிருது. ஏன் ஆட்டோனுக்குன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆட்டோன்னு தெரியுதுல, போரமாட வேண்டி தானே அப்படின்ட்டு ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அன்னைக்கு என்னன்னா கடை விஷயத்தில் எங்கள் அப்பாவை அவமானமாக பேசியிருக்கீங்க, இன்றைக்கி என்னென்னா என் காரை டேமேஜ் பண்ணுறீங்க, உனக்கு என்ன செய்யணும் பாரு அப்படிங்கிறாங்க. டேய், உன்னால் என்னடா செய்ய முடியும், ரவுடி பையனா பெரியவடாடா, சிசிடிவி கேமரா போடுது, இப்போ ஏதாவது செஞ்சு பாடுறா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே செல்ஃபோனில் அவர் பேசுறது பூராமே ரெக்கார்டாக எடுத்துக்கிறாரு. நாளைக்கு இவர் வந்து வேறு மாதிரி பண்ணாலும் கூட நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தால வெளில வாடா காரை விட்டு அப்படிங்கிறாங்க. வெளில வராங்க. உடனே எங்கள் அப்பாவை நீ எப்படிலாம் அசிங்கப்படுத்தினேன், அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன, உன் காலில் விழுந்தா தான் சீலை எடுத்து விடுவி, அந்த இதை சீல் வச்சதை எடுத்து விடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் சொல்லி தான் வந்து அவங்க அந்த சீலையை வச்சாங்க, சரியா? நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் அங்கேயும் போய் எடுத்தீங்க, அடுத்தாப்புல ஆப்பு வைப்பேன் உன் கடையை அடைக்கிறதுக்கு. உன் மேலேயும் இந்த மாதிரி என் மேலே இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, சரி என்னால் முடிஞ்சது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் வலிச்சு போகிறாரு. அங்கே கேமரா எதுவுமே இல்லை. அங்கே ஓவர்டேக் பண்ணி வெளுன்னு வெளுக்காரு. வெளுத்து இப்போ கேமரா எதுவும் இல்லை, உன்னால் முடிஞ்சது செய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நேராக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்ன அடிச்சிட்டான் வச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுக்கும் ஆதாரம் இருக்கா சார் அப்படிங்கிறாங்க. ஆதாரம் இல்லை, நீ அடிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார், நீங்கள் சொன்னீங்க இதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இது பண்ணுறாங்க. உடனே முத்து ஒரு நேராக ஒரு வக்கீலுக்கு ஃபோன் அடிக்காரு. சார், எனக்கு வேண்டாதுக்கு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, ஆதாரம் எது இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆதாரம் எதுவும் இல்லை, ஆனால் முகத்தில் காயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. முகத்தில் காயம் யாராவது அடிச்சிருப்பாங்க, அதுக்கு நானா பொறுப்பு அப்படி இப்படிங்கிறாரு. இவர் என்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் பதிவை காமிக்கிறாங்க. உடனே இதை பார்த்த உடனே போலீஸ் அரண்டுறாங்க. என்ன சார் இப்படிலாம் பேசிக்கிங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் திருதுன்னு முடிக்காரு. உடனே இந்த முத்து படிக்கலை, கை நாட்டு இப்படி விட்டுருவான்னு நினைக்காதீங்க. நான் இப்போ இது ஆதாரப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் உள்ளே ரிமாண்டு, சரியா? 15 நாள் உள்ளே இருந்தால் வருவீங்க, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அசிங்கப்பட்டு போவீங்க வாசுதேவன், அதை மட்டும் புரிச்சுக்கோங்க. என் பையங்க முட்டாள் கிடையாது, சரியா? புத்திசாலித்தனமாக தான் வளர்க்கறதுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். என் பையன் படிக்கலைனாலும் அவன் பொழைச்சிக்கிடுவான். பழைய முன்கோபத்தோடு அந்த முத்து இருக்க மாட்டான். இப்போ புத்திசாலித்தனமும் சேர்ந்த ஒரு பையனாகிட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு நீங்கள் தான் அசிங்கப்பட்டு போகிறீங்க, மனசில் எழுதி வச்சுக்கோங்க. பெரியவங்க மாதிரி நடத்துக்கோங்க, சின்ன பிள்ளைத்தனமாக நடக்காதீங்க. எங்கள் உள் வீட்டுக்குள்ளே வந்து செண்டலை தூடுறதுக்கு மனோஜுக்கு பணம் தரேன், அது தரேன், இது தரேன்னு நீங்கள் சொல்லி ஆசையை கிளப்பி நான் வெளியே அனுப்பியிருக்கீங்க. ஒரு காலம் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டில் கலகம் ஏற்படுத்த தான் அப்படி பண்ணுறீங்க. உங்கள் சம்பளம் எடுபடாது. உங்கள் பொண்ணை பார்த்தீங்களா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்கள் பொண்ணு நீங்கள் தனி கொடுத்தனுக்கு உங்கள் பொண்ணை தனியாக பிரித்து போய் உங்கள் வீட்டில் கொண்டு வைக்கவே முடியாது. என் பொண்டாட்டி அந்த சபையில் அசிங்கப்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணி இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை கூப்பிட நினச்சிங்க, அது நடக்கலை. இப்போ ரெண்டாவது வந்துட்டு அந்த ஏசியை கொண்டு கொடுத்து அதில் ஒரு பிரச்சனை கிளப்பி அதில் ஏதாவது பெருசாகும்னு நினச்சிங்க, அது நடக்கலை. கடையை விடுங்கின பிறகு கடையை வந்து உன் தம்பி எடுத்துக்கிட்டானு சொல்லி எங்கள் அண்ணனையும் மைனியும் உசுப்பேற்றி விட்டீங்க, அதுவும் நடக்கலை. இப்போ லோனு பணம் தரேன், அதை போய் நீங்கள் பேசுங்க வச்சுருங்கன்னு சொன்னோன்னே அது இங்கே சம்பவமாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒன்றுமே நடக்காது. என்னென்ன பிளான்னாலும் போடுங்க, ஒவ்வொரு பிளானையும் இந்த முத்து தகர்த்து எறிஞ்சிக்கிட்டு நான் ஏறி வந்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பாவுக்கோ என் குடும்பத்துக்கோ யாருக்கோ ஒரு இழுக்கு அது உங்களால் ஏற்படுது அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க.
இங்கே வாசுதேவனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் எதிர்பார்க்குறேன், சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நம்மளுக்கு வேலை இருக்குது, அவன் ரிட்டையர்ட் ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நேற்று ரிட்டையர்ட் ஆகிட்டான், அவன் இது முடிஞ்சு போச்சு, அவன் சீன் ஓவர், இன்னும் ஆஃபீஸரும் கிடையாது, பென்ஷன் வாங்குற அதிகாரி தான் இனி மாதிரி, அதை பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.